கல்வி சாலையில் பயணித்துக் கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் அன்பு மாணவ செல்வங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கோட வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 7ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தமிழ் முழுமை கையீடு தான் பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா கங்கா கைட்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெளியிட்டு இருக்காங்க. தமிழுக்கான முழுமை கையீடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதோட டோட்டல் பேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 240 பேஜஸ் பாத்தீங்கன்னா டோட்டலா தராங்க. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு தமிழ் ஃபுல் கைட் போட்டிருக்கும். நீங்களும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அதற்கான வீடியோ லிங்க் பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிளேலிஸ்ட் இல்ல நம்மளுடைய ஐகார்ட்ல கொடுத்துருவோம், செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு கங்கா கைட்ல இருந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா 6, 7, 8, 9 மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு முழுமை கையீடு தமிழுக்கு மட்டும் மோஸ்ட்லி கொடுத்துருக்காங்க. அதற்கான வீடியோ பாத்தீங்கன்னா அடுத்த வீடியோஸ்ல ரெகுலரா உங்களுக்கு வீடியோஸ் அப்டேட் ஆகும். 7th பாத்தீங்கன்னா வே டு சக்சஸ் ஆன இங்கிலீஷ் கைடுமே போடலாம்னு இருக்கும். உங்களுக்கு அடுத்த வீடியோல பாத்தீங்கன்னா வே டு சக்சஸ் இங்கிலீஷ் கைட்ஸ் பாத்தீங்கன்னா போடுறோம். இதோடைய புதிய பாடத்திட்டத்தின்படி சிறப்பு அம்சங்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூல்வெளி, கூடுதல் வினாக்கள், சொல்லும் பொருளும், கற்பவை கற்றபின், மதிப்பீடு வினாக்கள், மனப்பாட பாடல்கள், கலை சொல்லறிவும், மாதிரி வினாத்தால், சிந்தனை விடாவிடை, தொகுத்தறி மதிப்பீடு வினாத்தாள், இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா நூல்வெளியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா புக் பேக்ல நூல்வெளி அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். அப்புறம் கூடுதல் வினாக்கள், அடிஷனல் கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய தமிழ்ல இந்த கைட்ல கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலைச்சொல்லி அறிவும், சிந்தனை வினாவிடை, அதுக்கெல்லாம் ஆன்சர்ஸ் கிளியர் கட்டா கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தொகுத்தறி மதிப்பீடு வினாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது பாத்தீங்கன்னா சம்மேட்டிவ் அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதற்கான கொஸ்டின்ஸ்மே பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா லோவர் சிலபஸுக்கு லெசன் பிளான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்ல போட்டுருக்கோம். அதுக்கான லிங்க் பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். லெசன் பிளான் வீடியோ வேணுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா லெசன் பிளானுக்கான வீடியோஸ் பாத்தீங்கன்னா அடுத்த வீடியோல லெசன் பிளானுக்கான வீடியோஸ்மே போடுறோம். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க ஆர்டர் பண்ணி வாங்குற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா பேங்க் டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நீங்க ஸ்கூல்ல பல்க் ஆர்டர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் ஸ்கூல் மூலமா பாத்தீங்கன்னா ஸ்கூல் பல்க் ஆர்டர் பண்ணி பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிஸ்கவுண்ட் பூல வாங்கிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ நீங்க இதை ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். 240 பேஜஸ் பாத்தீங்கன்னா PDF ஃபார்மேட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பாத்தீங்கன்னா நான் வீடியோட எண்ட்ல சொல்றேன். ஓகேங்களா? இப்போ பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு முகவரி கொடுத்துருக்காங்க. இந்த முகவரியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கைடை பாத்தீங்கன்னா சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்க அப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா முதல் பருவம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இது மூணு பருவமே பாத்தீங்கன்னா ஒன்னா சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு முதல் பருவம் எது, 2ஆம் பருவம் எதுன்னு பாத்தீங்கன்னா பிரிச்சு கொடுத்துனா நீங்க படிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே பாத்தீங்கன்னா மறக்காம கைடை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் பருவம் என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்கு, அதாவது பாத்தீங்கன்னா பொருளடக்கம் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா 2ஆம் பருவம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 178வது பேஜஸ்ல முடியுது. அதுக்கப்புறம் 3ஆம் பருவம் உங்களுக்கு 3 பருவத்துக்கான முழுமை கையீடு பாத்தீங்கன்னா இருக்கு. 233ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு முடியுது. டோட்டல் பேஜஸ் பாத்தீங்கன்னா 240 பேஜஸ். லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஃப்ரீ பேஜஸ் பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இப்போ பாத்தீங்கன்னா அதாவது பாத்தீங்கன்னா பருவம் 1ல இருக்க மனப்பாட பகுதி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா நீங்க ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த கைடு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆசிரியர் குறிப்பு கொடுத்துருவாங்க. அந்த ஆசிரியர் யார், இவருடைய ஆசிரியருடைய இயற்பெயர் என்ன, அவருடைய சிறப்பு பெயர், சிறப்புகள், அவருடைய சிறப்பு என்னன்னா, அவருடைய படைப்புகள் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் சொல்லும் பொருளும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாடநூல் மதிப்பீடு வினா, இது எதற்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புக் பேக் கொஸ்டினுடைய மதிப்பீட்டு வினாக்கள்ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. நீங்க பாத்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புக் பேக் கொஸ்டின் எல்லாமே கொடுத்தேன். கூடுதல் வினாக்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க டிஆர்பி டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா கூடுதல் வினாக்கள் ரொம்ப முக்கியமா இருக்கும். தமிழை பொறுத்த வரைக்கும் தமிழ் பாத்தீங்கன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா டிஆர்பி டிஎன்பிசி படிக்கிறவங்க பாத்தீங்கன்னா இதை கண்டிப்பா பாருங்க. கூடுதல் வினாக்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்கிறதுனால நீங்க படிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். புக் பேக் கொஸ்டின்ஸும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடிஷனல் கொஸ்டின்ஸும் கண்டிப்பா படிங்க. ஏன்னா உங்களுடைய டிஎன்பிசி கொஸ்டின்ஸ்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா தமிழ்ல நிறைய மார்க்ஸ் இருக்கும். ஓகே, அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். டிஆர்பி டிஎன்பிசி அட்டன் பண்ணியிருந்தவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். தமிழ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மார்க்ஸ் இருக்கும். அது மோஸ்ட் ஆஃப் த சிலபஸ் பாத்தீங்கன்னா 6th, 7th, 8th, 9th and 10th தான் பாத்தீங்கன்னா சிலபஸ் பாத்தீங்கன்னா இந்த 5 வகுப்பு மாணவர்களுடைய தமிழ் பாடத்திலிருந்து நிறைய கேள்விகள் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே தமிழ் கைடை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய டீச்சர்ஸுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. உங்களோட டீச்சர்ஸுக்கு ஷேர் பண்ண மூலமா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா டிஆர்பி டிஎன்பிசியில் அவங்க பாஸ் பண்ணதுக்கு உங்களால எதனா ஒரு சின்ன உதவியா இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் உங்களுடைய டீச்சர்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? இப்போ பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இது மாதிரி தமிழ் கைட் போட்டுருக்கும். நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. நம்மளோட சேனல்ல வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா இருக்கும். ஓகேங்களா? பிளேலிஸ்ட்லயுமே போட்டு வச்சிருப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 8, 9 மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல பாத்தீங்கன்னா தமிழ் ஃபுல் கைட் போடுறோம். இப்போ அடுத்த வீடியோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7th ஸ்டாண்டர்டுக்கான இங்கிலீஷ் வே டு சக்சஸ் கைட்ஸ் போட போறோம். மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்படின்னா நான் அடுத்த வீடியோ பாத்தீங்கன்னா வே டு சக்சஸ் கைட்ஸ் போடும்போது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க உடனே டவுன்லோட் பண்ணி உடனே படிக்க ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் ரெகுலரா அப்டேட் பண்ற ஸ்டடி மெட்டீரியல்ஸ் பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.